லெனின் சொன்னார், சோஷலிசம் என்பது ஒரு அறிவியல் கோட்பாடு. மார்க்சும் எங்கெல்ஸும் என்ன செய்தார்கள் என்றால், கனவுகளின் இடத்தில் அறிவியலை அமர்த்தினார்கள். ஒரு பொதுமை குமுகத்தில் தான் பல்லாயிரம் ஆண்டுகள், பார்க்க போனால் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். தனியுடைமை சமுதாயமாக மாறி அடிமை உடைமை சமூகமாக, நில உடைமை சமூகமாக, முதலாண்மை சமூகமாக படிப்படியாக இது மாறி வருகிறது. இந்த உலகின் ஒரு சில பகுதிகளில் இது முன்கூட்டி நிகழ்கிறது, வேறு சில பகுதிகளில் காலந்தாழ்த்து நிகழ்வு. எப்படி முதலாண்மை சமூகம், அதாவது முதலாளித்துவ சமுதாயம் இயங்குகிறது என்பதை ஆய்ந்து அதனுடைய விதிகளை மார்க்ஸ் கண்டறிந்து சொன்ன நூல்தான் மூலதனம் என்பது. வளர்ச்சி ஏற்றத்தாழ்வாக இருக்கும்போது அந்த சமூகத்தில் நிகழ்கிற வர்க்க போராட்டமும் ஏற்றத்தாழ்வானதாக இருக்கும். பல மொழி பேசுகிற பல தேசங்களை கொண்ட இந்தியாவை பிரித்தானியர் தங்களுடைய சுரண்டல் வசதிக்காகவும் அரசியல் தேவைக்காகவும் ஒன்றாக இணைத்தார். உலகின் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு சிக்கல், சாதி சிக்கல் நமக்கென்றே உரியது. இந்த சாதி சிக்கலையும் தேசிய இன பன்மை என்ற சிக்கலையும் கணக்கில் கொள்ளாமல் இங்கே கம்யூனிசம் என்ற இலக்கை அடைய முடியாது. இந்தியாவில் கம்யூனிசம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட கட்சிகள் இந்த இரண்டு உண்மைகளையும், அடிப்படை வேறுபாடுகளையும் கணக்கில் கொள்ளவில்லை.